அமெரிக்கால அங்க இருக்கிற பசங்க முடி வெட்டிட்டு வரும்போது அவனோட அம்மா அவனை பார்த்து பியூட்டிஃபுல்னு சொல்லுவாங்க. ஜப்பான்ல அங்க இருக்கிற பசங்க முடி வெட்டிட்டு வரும்போது அவனோட அம்மா அவனை பார்த்து பர்ஃபெக்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க வீட்டுல, அம்மா நான் முடி வெட்டிட்டு வந்துட்டேன், எப்படி இருக்கு? ஏன் என்னாச்சு? என்னடா இது, முடி அப்படியே இருக்கு, வெட்டிட்டு வந்த மாதிரி தெரியலையே. என்னம்மா சொல்ற? எந்த கடையில முடி வெட்டின? தெருமுக்குல இருக்கே அந்த கடை தான். அவன்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன், என் புள்ள வந்தா ஒழுங்கா வெட்டி அனுப்பு, என் புள்ள வந்தா ஒழுங்கா வெட்டி அனுப்புன்னு. கேக்குறாம இன்னைக்கு இருக்கவனுக்கு நீ வா என் கூட. மாமா வேணாமா, ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா, நல்லா இருக்குமா, ப்ளீஸ்மா வேணாமா. நீ வாயை மூடிக்கிட்டு அமைதியா வா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. எவன்டா என் பையனுக்கு முடி வெட்டினது? வெளியே வாடா. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா இங்க இருக்கு பாருங்க, நம்ம சேனல் நேம கீழ இருக்கிற லைனை கிளிக் பண்ணுங்க. அமெரிக்கால காலையில 5 மணி ஆயிடுச்சுன்னா அங்க இருக்கிற அம்மா அவங்களோட மகனை எழுப்பி டியூஷனுக்கு அனுப்புவாங்க. ஜப்பான்ல காலையில 5 மணி ஆயிடுச்சுன்னா அங்க இருக்கிற அம்மா அவங்களோட மகனை எழுப்பி யோகா கிளாஸ்க்கு அனுப்புவாங்க. அப்படி இல்லனா கராத்தே கிளாஸ்க்கு அனுப்புவாங்க. ஆனா எங்க வீட்டுல காலையில 5 மணி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நீங்களே பாருங்க. காலையில 5 மணி ஆயிடுச்சு, போன் ஆஃப் பண்ணிட்டு தூங்குடா. அமெரிக்கால திடீர்னு கரண்ட் போயிடுச்சுன்னா அங்க இருக்கிறவங்க முதல்ல ஈபி காரங்களுக்கு போன் பண்ணி என்ன ப்ராப்ளம்னு கேட்பாங்க. ஜப்பான்ல திடீர்னு கரண்ட் போயிடுச்சுன்னா அங்க இருக்கிறவங்க முதல்ல மீட்டர் பாக்ஸ் கிட்ட போய் என்ன ப்ராப்ளம்னு செக் பண்ணுவாங்க. ஆனா நம்ம நாட்டுல திடீர்னு கரண்ட் போயிடுச்சுன்னா ரொம்ப பதற்றத்தோட ஓடி போய் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட கேட்பாங்க. அண்ணா, உங்க வீட்ல கரண்ட் இருக்கா? இல்லம்மா, எங்க வீட்லயும் இப்பதான் கரண்ட் போச்சு. அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. அம்மா பசிக்குதுமா. எனக்கும் ரொம்ப பசிக்குது. எனக்கும் தான் பசிக்குது. அப்பயே இங்க உட்கார்ந்துட்டு இருக்க, ஏஞ்சி போய் சமைக்க வேண்டியது தானே? சுட்கி சமைச்சிட்டு இருக்கா, அதனாலதான் நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஏண்டி அவ டீய குக்கர்ல வச்சாவா செடி? ஒண்ணும் பயப்படாதீங்க, நான் சொல்லி கொடுத்து தான் வந்திருக்கேன். ஐயோ, அக்கா வேற சமைக்கிறேன், இன்னைக்கு என்ன ஆக போதும்? சுட்கி ஆச்சா இல்லையா? ஆயிடுச்சு, வரேன், இந்தாங்க. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. இதுல என்ன போட்ட இவ்வளவு டேஸ்டா இருக்கு? ஐயோ, என்னங்க 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 ஏண்டி என்னடி போட்டு சமைச்சீங்கள? அம்மா, அது வந்து ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா இங்க இருக்கு பாருங்க, நம்ம சேனல் நேம கீழ இருக்கிற லைனை கிளிக் பண்ணுங்க. அம்மா, நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். என்னடா சொல்ற? நிஜமாவா? அந்த பொண்ணு இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வரா. சரி சரி. அவ வந்துட்டா போல இருக்கு, நான் போய் கூப்பிடுறேன். ஹாய். உள்ள வா. அம்மா, இவதான் நான் சொன்ன பொண்ணு. வணக்கம் ஆண்டி. வணக்கம் வணக்கம். அம்மா, எப்படி இருக்கா? நேத்து ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தல்ல, அவளை விட இவ சுமாரா தான் இருக்கா. அம்மா, இங்கிலீஷ் மிஸ் டியூஷன் ஃபீஸ் கேட்டாங்கம்மா. எங்க அது அப்படியே இங்கிலீஷ்ல சொல்ல பாப்போம். ஐயோ, மிஸ் டியூஷன் ஃபீஸ் கேட்டாங்கம்மா. அண்ணே, ஒரு ஸ்ட்ரிங் கொடுங்க அண்ணே. தோ தரப்பா. இந்தாப்பா, நீ கேட்ட ஸ்ட்ரிங். என்னன்னு அசிங்கமா கையில கொடுக்குறீங்க? டீசெண்டா கவர்ல போட்டு கொடுங்க அண்ணே. சரிப்பா, இந்தாப்பா. என்னடா இது? இப்போ நான் எப்படி குடிக்கிறது? வாயில தா. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே, நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? அண்ணா அண்ணா, நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கேண்ணா, என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்கண்ணா. ஏன்பா, என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை? அண்ணா, எங்க அம்மா என்கிட்ட 200 ரூபாய் கொடுத்து 1 கிலோ ஆப்பிள் வாங்கிட்டு வர சொன்னாங்க. கடைக்காரங்கிட்ட போய் 1 கிலோ ஆப்பிள் எவ்வளோன்னு கேட்டேன். 180 ரூபாய் சொன்னாரு.
சரின்னு சொல்லி வாங்கிட்டேன். மீதி இருக்கிற 20 ரூபாய் வாங்கி சாப்பிட்டுட்டேன். வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட 1 கிலோ ஆப்பிள் 200 ரூபான்னு போய் சொல்லிட்டேன். எங்க அம்மா ஆப்பிளை பார்த்துட்டு ஆப்பிள் நல்லா இல்ல வாபஸ் பண்ணிடுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு 20 ரூபாய் கம்மியா இருக்கு. வீட்டுக்கு போனா எங்க அம்மா செருப்பால அடிப்பாங்க. உங்க கால விழுந்து கெஞ்சி கேக்குறேண்ணா, ஒரு 20 ரூபாய் இருந்தா கொடுங்கண்ணா. அண்ணா ஒரு விளக்கெண்ண இந்தா 200 ரூபாய். என்னது 200 ரூபாவா? பாட்டி கடையில 180 ரூபாய், நீ என்ன 200 ரூபாய் சொல்ற? 200 ரூபாய் வேணுமா வேணாமா? யோ உன் எண்ணெயை நீயே வச்சுக்கோ. இதெல்லாம் ஒரு கடன், உன்கிட்ட என்ன வாங்க வந்த பாரு. டேய் வாடா. பாட்டி ஒரு விளக்கெண்ண இந்தா 220 ரூபாய். என்னது 220? பக்கத்து கடையில 200 ரூபாய் விக்கிறாங்க, நீங்க என்ன 20 ரூபாய் அதிகமா சொல்றீங்க? 220 ரூபாய் வேணுமா வேணாமா? ஐயோ அவங்க கிட்ட வேற சண்டை போட்டுட்டு வந்துட்டோம். சரி கொடுங்க. டேய் எங்கடா போற? இருடா வரேன். பார்த்தல்ல 180 ரூபாய். இப்போ என்ன சொல்ற? எங்க கொடு. இந்த 180 ரூபாய் போய் வேற வாங்கிக்கோ. $10 லட்சம் இன்னும் 8 தான் பாக்கி. இன்னும் 7 இன்னும் 7 இன்னும் 7 7 7 7 7 7 இன்னும் 4 இன்னும் 4 4 4 4 4 4 4 4 இன்னும் 3 இன்னும் 3 3 3 இன்னும் 2 இன்னும் 2 2 2 2 2 இன்னும் 1 இன்னும் 1 1 1 1 1 1 1 1 1 சப்ஸ்கிரைப் செய்த எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. 2 மில்லியன் இன்னும் 8 தான் பாக்கி. இன்னும் 7 இன்னும் 7 இன்னும் 6 இன்னும் 6 இன்னும் 5 இன்னும் 5 தான் பாக்கி. இன்னும் 5 இன்னும் 4 4 இன்னும் 3 இன்னும் 3 தான் 3 3 இன்னும் 2 இன்னும் 2 தான். இன்னும் 1 இன்னும் 1 இன்னும் 1 இன்னும் 1 தான். இன்னும் 1 தான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 3 மில்லியன் இன்னும் 7 தான் பாக்கி. 7 7 7 இன்னும் 5 தான். இன்னும் 5 தான். இன்னும் 5 தான். 5 தான். இன்னும் 4 தான். இன்னும் 4 தான். 4 4 4 இன்னும் 3 இன்னும் 3 3 3 3 தான். 3 3 3 இன்னும் 2 2 2 2 1 1 1 ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 3 மில்லியன் இன்னும் 7 தான் பாக்கி. 7 7 7 இன்னும் 5 தான். இன்னும் 5 தான். இன்னும் 5 தான். 5 தான். இன்னும் 4 தான். இன்னும் 4 தான். 4 4 4 இன்னும் 3 இன்னும் 3 3 3 3 தான். 3 3 3 இன்னும் 2 2 2 2 1 1 1 ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சுட்கி, உன் கையில 11 விரல வச்சுக்கிட்டு ஏன் எல்லார்கிட்டயும் 10 விரல் தான் இருக்குன்னு போய் சொல்ற? என்ன? உன் கையில மொத்தம் 11 விரல் தானே இருக்கு. ஏய் லூசு, 5 5 10 தானே. எங்க 11 விரல் இருக்கு? 11 10 11 10 11 10. சரி, உன் கையில மொத்தம் 11 விரல் இருக்குன்னு நான் நிரூபிச்சிட்டேனா எனக்கு நீ 500 ரூபாய் தரணும். சரி, 10 இருந்துச்சுன்னா நீ எனக்கு 1000 ரூபாய் தரணும். சரி, 2 கையும் இப்படி காட்டு. 1 2 இந்த 3 அப்படியே விட்டுடு. 4 5 6 7 8 9 10 11. சொன்ன மாதிரியே நிரூபிச்சிட்டேன்ல. 500 ரூபாய் எடு. இல்ல, நீ போய் சொல்ற.
ஒழுங்கு மரியாதை எடுத்துடு, இல்ல 11 15 ஆக்கிடுவேன். வேணாம் வேணாம் 11 போதும் இந்தா. அப்பா 100 ரூபாய்க்கு சில்லறை கேட்டீங்கல்ல, இந்தாங்க. குடு. இந்தா 100 ரூபாய். அப்பா ஒரு வேலை பண்ணுங்க, இந்த 100 ரூபாவும் நீங்களே வச்சுக்கோங்க. சரி குடு. இப்போ எவ்வளவு ஆச்சு? 200 ரூபாய். எனக்கு 200 ரூபாய் நோட்டு கொடுத்துருங்க. சரி இந்தா. தேங்க்ஸ் பா. சில்லறை இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? நல்ல வேலை நீயே கொடுத்துட்ட. பரவாயில்ல, இருக்கட்டும்பா. அவன் 100 ரூபாய் கொடுத்தான். நம்ம